Good morning, students. Today I am going to take real analysis class. Okay. See for unit 2 closed set into class la complete பண்ணிடுவேன். Next param first closure லாம் பார்த்தோம் இல்லையா, closure, closed, limit point, dense set, complete metric space யூஸ் பண்ணி பார்த்தோம்ல. அந்த complete metric spaceன்னு சொல்லாத வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, கம்ப்ளீட்னாலே என்னது காசிஸை சொல்லணும். கம்ப்ளீட் சொல்லும் போது என்ன சொல்லணும், காசிஸை சொல்லணும். காசிஸ்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்னது லிமிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லணும். சரியா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாரு, இது இம்பார்ட்டன்ட் தியரம் பாரு. சப்செட் ஆஃப் த ஏ ஆஃப் த கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட் இஃப் அண்ட் ஒன்லி கேஸ் ஆகும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் க்ளோஸ்டு. கம்ப்ளீட்னால என்னது க்ளோஸ்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா. அப்போ இதை வச்சுட்டு இதை பண்ண போகிறோம். சப்போஸ் தட் ஏ இஸ் கம்ப்ளீட்னு சொல்லியாச்சா, அப்போது என்னது ஏ இஸ் கம்ப்ளீட் சொல்லும்போது தட் மீன்ஸ் ஹியர் க்ளோஸ்ட். ஏ வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லும்போது என்ன கொடுக்கலாம், லிமிட் பாயிண்ட். சரியா, க்ளோஸ்டுன்னு சொல்லும்போது என்னது லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது என்ன வரும், எக்ஸ்என் டென்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, தேர் எக்ஸிஸ் எ சீக்வன்ஸ் xn, there exists a sequence xn in A such that xn tends to x. So A is complete. X belongs to A contains all its limit point. அப்போ லிமிட் பாயிண்ட்னு சொன்னாலே என்னது, A is closedன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு, இதை வச்சுட்டு A is closed வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். சரியா, கம்ப்ளீட் க்ளோஸ்டுன்னு சொல்லும் போதே காசி சீக்வன்ஸ் சொல்லிக்கலாம். சரியா, அப்போது காசிஸ் எக்ஸ்என் பி ஏ காசி சீக்வன்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். காசி சீக்வன்ஸ் ஏன்னு சொன்னாலே எம்னு சொல்லிக்கலாம்ல. காசி சீக்வன்ஸ் ஆஃப் எம். ஓகே, ஸோ எம் இஸ் கம்ப்ளீட் சொல்லும் போது எக்ஸ்என் டென்ஸ் டு தெர் எக்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸ் அச்சுதன் எக்ஸ்என் டென்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்னு சொல்லும் போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னு சொல்லிக்கலாம் இல்லையா. அப்போ ஏ பார்னானது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லலாம்ல. ஏன்னா ஏ பார் நம்மளுக்கு தெரியும், ஏ பார் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு தெரியும் இல்லையா. அப்போ வந்து ஏ இஸ் க்ளோஸ்ட், ஏ ஈக்குவல் டு ஏ பார், ஹென்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் சொல்லும் போது காசிஸை சொல்லணும், காசி சீக்வன்ஸ். இப்போ காசி சீக்வன்ஸ் எவ்ரி காசி சீக்வன்ஸ் எக்ஸ்என் ஆஃப் ஏ இஸ் கன்வர்ஜன்ஸ் டு ஏ. அப்போ தட் இஸ் ஏ இஸ் கம்ப்ளீட். எல்லாமே அங்கோடி இங்கோடி சுற்றி வரணும். கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் பண்ணணும்னா லிமிட் பாயிண்ட் சொல்லலாம். லிமிட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்னது, காசி சீக்வன்ஸை நம்ம சொல்கிறோம். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாரு. ஜீரோ கமா 1 வந்து உனக்கு யூஷுவல் மெட்ரிக் ஸ்பேஸ் சின்ஸ். ஏன்னா 0,1 வந்து போடும்போது 0,1 வந்து என்னது, க்ளோஸ்ட்னால என்னது, கம்ப்ளீட் தான். சரியா, க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் த கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு கியூஆர், கன்சிடர் கியூ சின்ஸ் கியூ பார் இஸ் ஈக்குவல் டு ஆர். கியூ இஸ் நாட் க்ளோஸ்டாக பார்த்துக்கோ. அதனால ஹென்ஸ் கியூ இஸ் நாட் கம்ப்ளீட், அதனால் கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாரு. ஏ கமா பி ஒரு ப்ராப்ளம். ப்ரூவ் தட், இந்த இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும். A cross B the whole bar equal to A bar into B barன்னு கொடுக்கணும். இதை வச்சுட்டு இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, டோட்டலாக எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ பார்னு எடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்னு சொன்னாலே என்னது, சீக்வன்ஸ் தான். லிமிட் பாயிண்ட்னு சொல்கிறோம்ல, அதான் கொடுக்குறோம். A sequence xn tends to x belongs to A such that xn, yn is less than to x, y. இது என்னது, xn xன்னு எடுத்துக்கணும், yn yன்னு எடுத்துக்கணும். சரியா, ஆல்சோ xn is a sequence of A, அதே போல் என்னது yn is a sequence of Bன்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு ஏன்னு சொல்லும்போது A is equal to என்ன கொடுக்கலாம், A பார்னு கொடுக்கலாம்ல. B is equal to என்ன கொடுக்கலாம், B பார்னு கொடுக்கலாம்ல. அதான் கொடுத்துருங்க, x belongs to A bar, y belongs to B bar. Therefore x, y belongs to A bar into B barனு நம்ம சொல்கிறோம். ஓகே, understand. Next இது equation number 1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே,
நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த டேம் வச்சுட்டு இதை பண்ண போகிறோம். எக்ஸு கமா ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ பார் இன்டு பி பார், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் and y belongs to b bar. The sequence xn in A and a sequence yn in B such that xn tends to x and yn tends to yn வருது சரியா. xn comma yn is a sequence of A cross comma B. So x comma y belongs to A cross B the whole bar. இது ரெண்டே 1 and 2 எடுத்துட்டு that is a equalனு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுத்துடலாம் சரியா. நெக்ஸ்ட்டு A and B are closed subset of R such that prove that என்ன கொடுக்கணும்னா A cross B is closed subset in R cross R. நம்மளுக்கே தெரியும் ஏயை வந்து A பார்னு போடணும், பியை வந்து என்ன செய்யணும் B பார்னு போடணும் சரியா. அவ்வளோதான். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தெரியும் A bar A into B the whole bar is equal to A bar into B பார்னு தெரியும். ஏ பாரை வந்து ஏன்னு போடணும், பி பாரை வந்து என்னது பின்னு போடணும். தட் இஸ் ஏ க்ளோஸ்டு செட். இது ஒரு தியரம் தான் இருக்குது, அதோடய முடிச்சிடுவேன் சரியா. இந்த கிளாஸ் போகணும். இம்பார்ட்டன்ட் தியரம், திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் தியரம். இதில் வந்து என்னென்னா நீங்கள் தான் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் சரியா. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தான் கேட்பாங்க. கேண்டர் இன்டர்செக்ஷன் தியரம்னு சொல்கிறாங்க சரியா. கேண்டர் இன்டர்செக்ஷன் தியரம். எம் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு, எம் இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸு, எம் இஸ் கம்ப்ளீட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவரி சீக்வன்ஸ் எஃப்என் ஆஃப் நான் எம்டி எவரி சீக்வன்ஸ் எஃப்என் எடுத்திருக்காங்க. இது வரை நம்ம ஏஎன்லாம் பார்த்தோம் இல்லையா. இனி வந்து லாஸ்ட் எஃப்என் ஆஃப் நான் எம்டி க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எம். இது எப்படி இருக்கும்னா நான் எம்டியில் இருக்குது. க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எம் சச் தட் இந்த எஃப்என் எப்படி எழுதியிருக்காங்கன்னா எஃப்1 இஸ் எஃப்1 தான் பெருசு, எஃப்1 சப்செட் ஆஃப் எஃப்2 சரி. அதுக்கு சப்செட் ஆஃப் அப்படி லாஸ்ட் வரை எஃப்என் எடுத்திருக்காங்க சரியா. இப்படி போயிட்டே இருக்கனால டிஸ்டன்ஸ் டி ஆஃப் எஃப்என் எடுத்திருக்காங்க. டி ஆஃப் எஃப்என் tends to 0. and next intersection of fn இருக்குல்ல, intersection n equal to 1 to infinity fn not equal to mt. அது எம்டியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஃபஸ்ட்டு if and only கேஸ் ஆகும் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போனேன்னா நாட் ஈக்குவல் டு எம்டியை ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும் சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு எம்டிக்கு முன்னாடி F is a metric space. Every metric space is a Cauchy sequence. சொல்லுவோம்ல Cauchy sequence. நம்ம Fn is a sequence of the non-empty closed set of M. அதை எடுத்துக்கிறோம். F1 is subset of F2 up to Fn எடுத்துக்காங்க. That is equation number 1. இதை distance எழுதிக்கலாம். D of Fn tends to 0 எழுதிக்கலாம். Next we prove that intersection n equal to 1 to infinity. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லையா. நாட் ஈக்குவல் டு எம்டி சரி. இது நம்ம நாட் ஈக்குவல் டு எம்டிக்கு முன்னாடி ஃபார் எவரி பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுக்கிறோம் என் சச் தட் ஹியர். இது என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ்என் பிலாங்ஸ் டு எஃப்என்னு சொல்லலாம். இல்லைனா எஃப்என் இன் எஃப்என்னில் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு அப்புறம் என்ன டேம் வரும், எக்ஸ்என் வரும். எக்ஸ்என் ப்ளஸ் 1 கூட்டி எழுதணும். எக்ஸ்என் கமா எக்ஸ்என் ப்ளஸ் 1 எக்ஸ்என் ப்ளஸ் 2 அப் டு லை இன் தயர் எஃப்என். அடுத்தது இது இவ்வளோத்தை என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ்எம்னு போட்டுக்கலாம். இவ்வளோத்தை நம்ம என்ன எழுதலாம் எக்ஸ்எம் பிலாங்ஸ் டு எஃப்என்னு போடலாம். ஃபார் ஆல் எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் காசி சீக்வன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டுன்னு சொன்னாலே என்னது நம்மளுக்கு லிமிட் பாயிண்ட் வரணும். அதே போல் என்னது காசிஸ்ன்னு வரணும் சரியா. இப்போ காசி சீக்வன்ஸ்னால என்ன வரும் டி ஆஃப் எக்ஸ்என் கமா எக்ஸ்எம் லெஸ் தேன் எப்சலான்னு சொல்லுவோம். ரெண்டு எக்ஸ்ன்னு வரும். அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் தி எப்சலான் இஸ் கிரேட்டர் தேன் 0. டி ஆஃப் எக்ஸ்என் டென்ஸ் டு 0 ஃபார் த இயர் பாசிட்டிவ் இன்டிஜர் என் நாட் சச் தட். இது என்ன எழுதலாம் டி ஆஃப் எஃப்என் லெஸ் தேன் எப்சலான் ஃபார் ஆல் என் கமா என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என் நாட். நெக்ஸ்ட்டு இன் பர்டிகுலர் டி ஆஃப் எக்ஸ்என் இப்போ என்னுக்கு பிளேஸில் என்னது என் நாட் போட்டுக்கலாம். டி ஆஃப் எஃப்என் நாட் லெஸ் தேன் எப்சலான்
நெக்ஸ்ட்டு லெட் எம் கமா என் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, அதை என்ன சொல்லலாம்னா எக்ஸ்என் கமா எக்ஸ்என் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல டி போட்டுட்டு எக்ஸ்எம் கமா எக்ஸ்என் லெஸ் தேன் எப்சலான்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு அது என்னது காசி சீக்வன்ஸ். எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் ஏ கம்ப்ளீட்னு சொல்லலாம்ல. கம்ப்ளீட்னு சொல்லும்போது அதுக்கு லிமிட் பாயிண்ட் வரும், எக்ஸ்என் டென்ஸ் டு எக்ஸ்ன்னு வருது. ஓகேயா, xn tends to x show that x belongs to intersection of fn. அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னு போட்டுட்டு அந்த அதுக்கு அடுத்த செட் இன்டர்செக்ஷன்னாலே அடுத்த செட் என்னது எக்ஸ்என், அடுத்த எக்ஸ்என் ப்ளஸ் 1 அப்படி போயிட்டே இருக்கும். பார்த்துக்க சீக்வன்ஸ் ஆஃப் தேர் எஃப்என் தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்என் த ஹோல் பார். அதை ஹோல் பார்னு எடுத்துக்கலாம். சரியா, அடுத்தது ஹோல் பார்னால் சின்ஸ் எஃப்என் இஸ் க்ளோஸ்ட், அது க்ளோஸ் ஆகிட்டு அடுத்தது எஃப்என் இஸ் ஹோல் பாரை வந்து நம்ம எஃப்என் பார்னு எடுத்துக்கலாம். சரியா, இது வந்து என்னது க்ளோஸ்டுனால இது க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா, க்ளோஸ்டு செட். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்என், எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் எஃப்என் தட் இஸ் ஹென்ஸ் இது என்னது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு எம்டியில் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு அதை வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டுன்னு ப்ரூஃப் பண்ணிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டுன்னு ப்ரூஃப் பண்ண முன்னாடி காசி சீக்வன்ஸ் கம்ப்ளீட் எம் வந்து கம்ப்ளீட்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா, அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேம் எஸ்என் இஸ் ஏ காசி சீக்வன்ஸ் இன் எம்என். அடுத்து எஃப்என் எடுத்துட்டாங்களா, எஃப்எனை வந்து என்ன எழுதிக்கலாம் x1 x2 அப் டு xn வர போயிட்டுருக்குது. F2ல் எடுத்துட்டேன்னா x2லேருந்து ஆரம்பிக்குது பாரு, x2 x3 அப் டு xn போகுது. அடுத்து fn வந்த பாரு xn ப்ளஸ் 1 அப் டு டாட் போகுது பாருங்கள். கிளியர்லி fn இஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இதை தானே கிரேட்டாக தானே கொடுத்துருக்காங்க. f1 சப்செட் ஆஃப் f2 அப் டு fnன்னு வருது. இது என்ன செய்யலாம், f1 காம்ப்ளிமெண்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ f1 காம்ப்ளிமெண்ட் சப்செட் ஆஃப் f2 காம்ப்ளிமெண்ட் சப்செட் அப் டு fn இப்படி போயிட்டு இருக்கும் போது இது வந்து என்னது க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லலாம், டிக்ரீசிங் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். fn பார் இஸ் ஏ டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் த க்ளோஸ்டு செட். சரி, நம்மளுக்கு க்ளோஸ்டு செட்னால என்ன சொல்லுவோம், காசி சீக்வன்ஸ். காசி சீக்வன்ஸோட ஃபார்முலா என்னது, எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 பி அ பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் டி போட்டு எழுதுவோம் டி ஆஃப் xn கமா xm லெஸ் தேன் எப்சிலான். சரியா, நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன எழுதலாம், டி ஆஃப் fn லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த fnனை நம்ம என்ன எழுதலாம், பார் போட்டு எழுதலாமா, இந்த பார் போட்டு எழுதலாமா. அப்போ டி ஆஃப் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், டி ஆஃப் fn இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் fn பாரு, டி ஆஃப் fn இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் என்ன வரும் fn பார்னு எழுதலாம், காம்ப்ளிமெண்ட்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இது வந்து என்னது காம்ப்ளிமெண்ட் டென்ஸ் டு 0 ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது லெஸ் தேன் எப்சிலான். எப்சிலான்னு சொல்லிக்கலாம், என்னது எப்சிலான்னாலே 0ன்னு சொல்லிக்கலாம் இல்லையா, நம்மளுக்கு பொறுத்து வந்துட்டுருக்கோம். சரியா, ஹென்ஸ் பை ஹைபாத்தினஸ். ஆனால் இன்டர்செக்ஷன் ஆஃப் fnக்கு வந்து பார் நாட் ஈக்குவல் டு எம்டி. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் fn த ஹோல் பார்னு சொல்லியாச்சு இல்லையா. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், எக்ஸ் கமா xn பிலாங்ஸ் டு fn த ஹோல் பார்னு சொல்லிக்கலாம் இல்லையா. இதை நம்ம என்னது காசி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி டி ஆஃப் எக்ஸ் கமா xn லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஆல் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n நாட்னு சொல்லிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் இதை என்ன செய்யலாம், xn டென்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் லிமிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி. தட் ஃபார் இது என்ன சொல்லலாம், தட் இஸ் m இஸ் கம்ப்ளீட்னு சொல்லிக்கலாம். தட் இஸ் m வந்து என்னது கம்ப்ளீட். சரி, கொஞ்சம் நல்லா படிங்க. இந்த மாடல் சம்ஸ் தான் வரும், பார்த்துக்கோங்கண்ணா. இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கோம். காண்டோர் இன்டகிரேஷன் தியரம், இன்டர்செக்ஷன் தியரம் யூஸ் பண்ணி பொதுவாக இன்டர்செக்ஷன் ஆஃப் f1 பார் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி, இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். சரியா, நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டுன்னு சொன்னாலே என்னதுன்னா கம்ப்ளீட்டுன்னு சொல்லும்போது என்னதுன்னா
என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா காசி சீக்வன்ஸை ப்ரூஃப் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா லிமிட் பாயிண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும். லிமிட் பாயிண்ட்னால என்னது க்ளோஸ்டு செட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். சரியா? இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். இதுதான் நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, காசி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 சீக்வன்ஸ் d of xn, xn less than epsilon இருக்கும். சரியா? there is a positive integer n, n such that போட்டுட்டு d of xn, xn less than epsilon. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தியரம் தான் இருக்குது, அதோடைய போர்ஷன்ஸ் தீரும் பார்த்துக்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது காண்டூர் இன்டகிரேஷன் 8 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் தான் எழுதிக்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் மீன்ஸ் எஃபி கம்ப்ளீட்டு மெட்ரிக் ஸ்பேஸு, அதனால் கம்ப்ளீட் ஆகுது. எம் இஸ் கம்ப்ளீட் இஃப் அண்ட் ஒன்லி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க எஃப்என். அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு செட். எப்படி மெட்ரிக்னாலே க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எம் சச் தட் அந்த எஃப்என் எப்படி எழுதிக்கணும்னா எஃப்என் இஸ் சப்செட் ஆஃப், அது பெருசாக இருக்கும், அதான் எஃப்என் இஸ் சப்செட் ஆஃப், எஃப்என் தான் பெருசாக இருக்கும். சப்செட் ஆஃப் எஃப்2 சப்செட் ஆஃப் அப் டு போய்ட்டே இருக்கும். டி போட்டு எழுதலாம், டிஸ்டன்ஸ் போட்டு d of fn tends to 0. அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் fn is not equal to empty. சரியா? போட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோன்னா கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோம். அடுத்த காசிஸ்ன்னு சொல்லும்போது ஒரு டேம் போட்டு எழுதலாம். டி போட்டு ஆஃப் xn, xn போட்டு எழுதலாம். அப்போ காசி சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் sn tends to sn போடுறோம். ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. கான்வர்ஸ் ப்ரூஃப் பண்ணதுக்கு இந்த டேம் எடுத்துகிட்டு அதை நம்ம என்னது எம் இஸ் கம்ப்ளீட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்குறோம். ஓகேம்மா, எல்லோரும் நோட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம்ண்ணா. ஓகேம்மா, தேங்க்யூ.